வணக்கம். தமிழகத்தின் மதிய நேர பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் மதுஸ்ரீ மகேந்திரன். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்பதாக முதலில் தலைப்புச் செய்திகள். யாழில் இளைஞனை நிர்வாணமாக தாக்கிய கும்பலில் மேலும் ஒருவர் கைது. யாழில் சிறுமியை துர்நடத்தைக்கு உட்படுத்த முயன்ற சிறுவன் போலீசார் அதிரடி. உயிரிழந்ததாக நாடகமாடிய மஹிந்தவின் நெருங்கிய சகா விமான நிலையத்தில் கைது. அனுர அரசின் நியாயமற்ற பேச்சு, குரங்கை அடுத்து பிரிதொரு தரப்பு மீது குற்றம். தையிட்டியில் மாபெரும் போராட்டம், பெருகும் ஆதரவு. தமிழர் பகுதியில் இளம் குடும்பஸ்தர் சடலமாக மீட்பு. அமெரிக்க அதிபர் டிரம்பின் அடுத்த அதிரடி, இரும்பு அலுமினியத்துக்கு 25% வரி. SS Brothers Trends Grand Opening and Mega Sale. கனடா மண்ணில் தமிழர்களின் மத்தியில் ஆண்களின் நவநாகரிக ஆடைகளின் தெரிவாக 8/2/2025 அன்று இம்மாதம் சனிக்கிழமை மார்னிங் சைட் அவென்யூ யூனிட் 9 கோலாகலமாக திறந்து வைக்கப்பட இருக்கின்றது SS Brothers Trends. யாழ் கோண்டாவில் பகுதியில் அமைந்துள்ள வீடு ஒன்றில் அண்மையில் அத்துமீறி உள்நுழைந்த குழு இளைஞன் ஒருவரை வீட்டார் முன்னிலையில் நிர்வாணமாக தாக்குதல் நடத்திய சம்பவம் இடம்பெற்றுள்ளது. குறித்த சம்பவம் தொடர்பில் விசாரணைகளை மேற்கொண்டு வந்த கோப்பாய் போலீசார் தாக்குதல் மேற்கொண்டதாக சந்தேகிக்கப்படும் 10 பேரை தேடி வந்த நிலையில் இருவர் ஏற்கனவே கைது செய்யப்பட்டனர். இந்நிலையில் மேலும் ஒரு சந்தேக நபரை நேற்று முன்தினம் ஞாயிற்றுக்கிழமை கைது செய்த நிலையில் நேற்று திங்கட்கிழமை போலீசார் நீதிமன்றத்தில் முற்படுத்திய நிலையில் விளக்கமறியலில் வைக்குமாறு நீதவான் உத்தரவிட்டுள்ளார். யாழில் சிறுமியை துர்நடத்தைக்கு உட்படுத்த முயன்று 17 வயது சிறுவனை போலீசார் கைது செய்துள்ளனர். யாழ் கோப்பாய் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பகுதியில் 10 வயது சிறுமியை துர்நடத்தைக்கு உட்படுத்த முயன்று 15 வயது மதிக்கத்தக்க சிறுவனை கோப்பாய் போலீசார் கைது செய்துள்ளனர். பாதிக்கப்பட்ட சிறுமியை வைத்திய பரிசோதனைக்காக யாழ் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. மேலும் சம்பவம் தொடர்பில் கோப்பாய் போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வரும் நிலையில் யாழில் இவ்வாறான சிறுவர் துஷ்பிரயோகங்கள் அதிகரித்து வருவதாக சமூக ஆர்வலர்கள் கவலை வெளியிட்டுள்ளனர். நவசிங்களே தேசிய இயக்கத்தின் ஒருங்கிணைப்பாளர் டான் பிரசாத் கைது செய்யப்பட்டுள்ளார். துபாயிலிருந்து நாடு திரும்பிய போது கட்டநாயக்க விமான நிலையத்தில் வைத்து அவர் போலீசாரால் கைது செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. இன்று காலை 6 மணியளவில் அவர் கைது செய்யப்பட்டதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் புத்திக மனதுங்கு தெரிவித்தார். அவர் நிக்கர்வெட்டிய நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்படுவார் என்று போலீசார் தெரிவித்துள்ளனர். துபாயில் வாகன விபத்தில் இறந்து போனதாக பொய் பிரசாரம் செய்து அங்கு பதுங்கியிருந்த நிலையில் நாடு திரும்பும் போது அவர் கைது செய்யப்பட்டுள்ளார். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ குடும்பத்துடன் மிகவும் நெருக்கமாக செயற்பட்ட டான் பிரசாத் அரகல போராட்டத்தின் போது பாரிய வன்முறையில் ஈடுபட்டவர்களின் முதன்மையானவர் என குற்றம் சாட்டப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. நாட்டில் ஏற்பட்ட மின்தடை பிரச்சினைக்கு முதலில் குரங்கு மீது பழி சுமத்திய அரசாங்கம் தற்போது முந்தைய அரசாங்கங்கள் மீது பழி சுமத்துகின்றது என எதிர்க்கட்சித் தலைவர் சையத் பிரேமதாச தெரிவித்துள்ளார். மின்வெட்டு குறித்து எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தனது உத்தியோகபூர்வ எக்ஸ் தளத்தில் இட்டுள்ள பதிவிலே மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் நாட்டில் ஏற்பட்ட மின்வெட்டுக்கு முந்தைய அரசாங்கங்கள் காரணம் என அரசாங்கம் பழி சுமத்துகிறது. ஆனால் பிரச்சினை என்ன என்பதை அடையாளம் காண நடவடிக்கை எடுக்கப்படவில்லை. சூரிய மின் உற்பத்தியை அதிகரிக்க தவறியதும் குறைந்த தேவையுள்ள காலங்களை நிர்வகிக்க தவறிய மோசமான நிர்வாகமும் தான் மின்தடைக்கான உண்மையான காரணம். மின்தடை தொடர்பிலான உண்மை நிலையை இதுபோன்ற தவறான தகவல் மூலம் மறைக்க முடியாது. மின்துறையில் மேற்கொள்ளும் சீர்திருத்தங்கள் மூலம் மாத்திரமே நிவர்த்தி செய்ய முடியும். அத்தகைய அமைப்பில் மாற்றம் மற்றும் வெளிப்படைத்தன்மை மூலம் இந்த பிரச்சினைக்கு தீர்வு காண முடியும் என சுட்டிக்காட்டியுள்ளார். வவுனியா பசார் வீதியில் அமைந்துள்ள கடை தொகுதியிலிருந்து குடும்பஸ்தர் ஒருவரின் சடலம் மீட்கப்பட்டுள்ளது. குடும்பஸ்தரின் சடலமானது இன்று காலை மீட்கப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். சம்பவத்தில் சாந்தசோலை பகுதியைச் சேர்ந்த சுப்பையா ஆனந்தன் வயது 40 குடும்பஸ்தர் இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். குறித்த சம்பவம் தொடர்பாக தெரிய வருகையில் பசார் வீதியில் அமைந்துள்ள நகைப்பட்டறை ஒன்றில் தொழில் புரிந்து வரும் குடும்பஸ்தர் நேற்றைய தினம் இரவு வீட்டிலிருந்து தொழில் நிமித்தம் கடைக்கு சென்றுள்ளார். இந்த நிலையில் அவரது சடலம் பட்டறை அமைந்துள்ள மாடி கட்டடத்தின் கீழ் தளத்திலிருந்து இன்று காலை மீட்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் தையிட்டி திச ராஜமகா விகாரை அமைந்துள்ள மற்றும் அதனை சூழவுள்ள தமது காணிகளை மீள கையளிக்க கோரி காணி உரிமையாளர்கள் இன்றும் நாளையும் தொடர் போராட்டத்தில் ஈடுபடவுள்ளனர்.
தையிட்டி பகுதியில் உள்ள சுமார் 7 ஏக்கர் காணியை அடாத்தாக கையகப்படுத்தி எவ்வித அனுமதிகளுமின்றி சட்டவிரோதமாக திஸ்ஸ ராஜமகா விகாரை எனும் விகாரை கட்டப்பட்டுள்ளது என குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. குறித்த பகுதியில் இருந்த மக்கள் யுத்தம் காரணமாக கடந்த 1990ஆம் ஆண்டு காலப்பகுதியில் அங்கிருந்து வெளியேறியதன் பின்னர் அப்பகுதியை உயர் பாதுகாப்பு வலயமாக இராணுவத்தினர் பிரகடனப்படுத்தியிருந்தனர். பின்னர் யுத்தம் நிறைவடைந்த நிலையில் மக்கள் மீள்குடியேற இராணுவத்தினர் கட்டம் கட்டமாக அனுமதிக்கப்பட்டனர். குறித்த விகாரை அமைந்துள்ள காணி மற்றும் அதனை சூழவுள்ள காணிகளான 14 ஏக்கர் காணியையும் காணி உரிமையாளர்களிடம் மீள கையளிக்க வேண்டும் என காணி உரிமையாளர்கள் சுமார் 1 வருட காலத்துக்கு மேலாக போராட்டத்தை முன்னெடுத்து வருகின்றனர். இந்த நிலையில் இன்று நாளை ஆகிய 2 நாட்களும் தொடர் போராட்டங்களை முன்னெடுக்க உள்ளதாகவும் அதற்கு அனைத்து தரப்பினரும் ஆதரவு தெரிவித்து போராட்டத்தில் பங்கேற்க வேண்டும் எனவும் காணி உரிமையாளர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இதற்கமைய காணி உரிமையாளர்களின் கோரிக்கையை அடுத்து பல்வேறு தரப்பினரும் போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இறக்குமதியாகும் இரும்பு அலுமினியத்துக்கு 25% வரி விதிக்கப்படும் என அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அறிவித்துள்ளார். டொனால்ட் ட்ரம்ப் அமெரிக்க அதிபரான நாள் முதலே பல்வேறு அதிரடி அறிவிப்புகளை வெளியிட்டு வருகிறார். அதுவும் குறிப்பாக வரி விதிப்புகள் மூலம் அவர் புதிய வர்த்தக போரை உலக நாடுகள் மீது கட்டவிழ்த்துள்ளார் என விமர்சனங்கள் எழுந்து வருகின்றன. ட்ரம்பின் வரி விதிப்பு தொடர்பான அறிவிப்புகளின் எதிரொலியாக உலக நாடுகளின் நாணயங்கள் பல மதிப்பு குறைவது, தங்கம் விலை உயர்வது போன்ற பல்வேறு தாக்கங்கள் ஏற்பட்டு வருகின்றன. முன்னதாக மெக்சிகோ மற்றும் கனடாவிலிருந்து இறக்குமதியாகும் பொருட்களுக்கு 25%, சீனா பொருட்களுக்கு 10% வரி விதிப்பு பிப்ரவரி 1 முதல் அமலுக்கு வரும் என்று ட்ரம்ப் தெரிவித்திருந்தார். மெக்சிகோவும் கனடாவும் கடைசி நேரத்தில் புலம்பெயர்வு மற்றும் ஃபென்டனில் போதைப்பொருள் கடத்தலுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கை எடுக்கும் வரை இந்த நடவடிக்கை தொடரும் என்று தெரிவித்திருந்தார். எனினும் கனடாவும் மெக்சிகோவும் கடைசி நேரத்தில் ட்ரம்ப் கூறிய நடவடிக்கைகளுக்கு உத்தரவாதம் அளித்த நிலையில் வரி விதிப்புக்கு 1 மாத காலம் தற்காலிக தடை விதித்தார். இந்த நிலையில் உலக பொருளாதாரத்தில் தாக்கம் செலுத்தக்கூடிய இந்த அறிவிப்பை ட்ரம்ப் வெளியிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் தமிழாரத்தின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தமிழாரம் செய்திகளை யூடியூப் சேனல் வழியாக பார்வையிட முடிவதுடன் www.tamilaram.news என்ற இணையதளம் மூலமாகவும் பார்வையிட முடியும். தொடர்ந்தும் தமிழாரம் செய்திகளோடு இணைந்திருங்கள். வணக்கம்.